10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா சாப்பிட வைக்கிறதுக்கு சம் ஆஃப் த டிஃபன் ஐடியாஸ். நம்பர் 1, காய்கறியை உங்க குழந்தைங்க சரியாவே சாப்பிட்றது இல்லை அப்படின்னா இந்த கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை உங்களோட இட்லி தோசை மாவுலேயே அரைச்சி விட்டு நீங்க அதுல தோசை பண்ணி கொடுக்கலாம். நம்பர் 2, சிறுதானியத்துல குழந்தைங்களுக்கு கூழ், கஞ்சி இதெல்லாம் சரியா பிடிக்கிறது இல்லை. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்க இனிப்பு தோசை செஞ்சு கொடுக்கலாம். சத்து மாவுலையும் செய்யலாம், கேழ்வரகுலையும் நீங்க செய்யலாம். நம்பர் 3, பாரம்பரிய அரிசியில செய்யக்கூடிய புட்டு, இடியாப்பம் இதெல்லாம் நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. பலாப்பழம் இல்லைன்னா வாழைப்பழம் சேர்த்து இந்த அரிசியோட அரைச்சு நீங்க அப்பமோ இல்ல ஒரு குழிப்பணியாரமோ இல்ல தோசையோ செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்பர் 4, குழந்தைங்களுக்கு பொதுவாக காய்கறி சாப்பிட்றது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு சப்பாத்தி ஜென்ரலி ஒரு பிடிச்ச டிஷ்ஷாக இருக்குது. இந்த சப்பாத்திவே நீங்கள் ஸ்டஃப் பண்ணி முள்ளங்கி இல்லைனா காலிஃப்ளவர் ஆர் கீரை வகைகளை வச்சு சப்பாத்தி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை சாப்பிடுவாங்க. நம்பர் 5, இட்லியை ரெகுலர் பேட்டர்னில் தராமல் மினி இட்லியாக தரலாம். அதில் அவங்க பொடியை கொஞ்சம் ரெகுலராக சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் கருவேப்பிலை இல்லைனா பெரண்டை ஆர் ஆலி விதை கலந்து அந்த பொடியை தரும்போது அவங்களுக்கு தெரியாமலே அந்த பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிடும். நம்பர் 6, அடை இல்லைனா பெசரட் இதை நார்மலாக உங்கள் குழந்தைங்க சாப்பிட்றது இல்லை அப்படின்னா நீங்க வேஃபிள் மேக்கர் இல்ல குழிப்பணியாரத்துல போட்டு கொடுத்து பாருங்க. அந்த டெக்ஸ்சர் பெட்டரா இருக்கிறதுனால கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குங்க, இவ்வளோலாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னீங்கன்னா நீங்க சாதம், பருப்பு, காய் இந்த மாதிரி கொடுத்தாலும் ரெஃப்யூஸ் பண்றாங்கன்ற பிரச்சனையும் இருந்துச்சுன்னா அரிசி பருப்பு சாதம் மாதிரி 1 pot டிஷ்ஷா செஞ்சு கொடுங்க. இட் வில் பி சூப்பர் பெனிஃபிஷியல்.